இத பாருங்க, கூச்ச நாச்சம் இல்லாம சொல்றேன். நீங்க ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க. தன் கையே தனக்கு உதவின்றதா என் லட்சியம். வீட்டு வேலைக்காரங்களோட பணிவிட அவங்க செய்யற சமையல் எனக்கு இஷ்டம் இல்ல. நீங்க செஞ்சா இங்க திங்குறேன், தங்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை சொல்லுங்க, வெளியே போயிடுறேன். ஐயோ, அது என்ன வார்த்தை தம்பி? நீ அப்படி பேசுறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எல்லாத்தையும் செஞ்சு வைக்க. அப்படி கூட அருவாள். நல்ல நாட்டுக்கோழி கறி, மெதுவடை வேணும். மெதுவடைன்னா கிரைண்டர்ல அரைச்ச கரண்ட் வடை இல்ல, உங்க கையால அரைச்சு உங்க கையால சுட்டு சுட சுட கொடுங்க, திங்கிறேன். சரி தம்பி. லக்ஷ்மி, என்னன்னா இந்த வேலை செய்யும்போது நீ ஜாக்கிரதையா சூப்பர்வைஸ் பண்ணணும். ஏன்னா இவங்க யார் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. நிம்மி ப்ளீஸ் ஃபாலோ மீ. வை 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 பெட் கிட்ட பாத்ரூம் விதிரம்லாம் காமிக்கிறது இல்லையா? மம்மி நிம்மி போமா, தம்பி அழைச்சிட்டு போய் வீடு பூரா சுத்தி காட்டு. அடடடடடட, தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். வா 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 வா. சிவராம், கையெல்லாம் வலிக்குதியா? நீ கொஞ்சம் சுத்த. சாரிம்மா, 90% உங்களுக்கு, 10% என்னது. 90% காரங்க ஆட்டணும், 10% காரங்க தள்ளணும். அது நியாயம். நீங்க ஆட்டுங்க. மம்மி இங்க பாரு, என்ன எங்கேயோ கிள்றாரு. அடியே, நம்ம பொண்ணு கத்துது. உங்க மூஞ்சி, நீங்க ஒரு சரியான செவிடு. ஏன் காதுல ஒண்ணு விழல? உனக்கு ஏதாவது விழுந்துச்சா? ஒண்ணும் கேட்கல. ரொம்ப நல்லா இருக்கு. பெட்ரூமுக்கு போய் மெத்தையை வச்சு பால் எடுத்து வை. போக மாட்டியா? போக மாட்டியா? நான் போயிடுவேன். இரு தம்பி இரு. என்ன நிம்மி நீ? முதல்ல போய் மெத்த போட்டு வா, அப்புறமா பால் எடுத்துட்டு போலாம். சரி. That's good. அறைக்குள்ள பொண்ணு அனுப்புறேன்னு சொல்லிட்டு புருஷன் அனுப்புறாங்களா? மானம் நஷ்டப்பட போடுவேன். என்ன செலவாகும்? I will go to high court, Supreme Court. மாப்ள சத்தம் போடாதீங்க. என் பர்சனல் ப்ராப்ளம் உங்ககிட்ட சொல்லலாம்னு திருட்டுத்தனமா இங்க வந்தா. பர்சனல் ப்ராப்ளமா? என்ன? பரமசிவனுக்கு கூட இந்த கஷ்டம் வரக்கூடாது. வெளியே சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. வருத்தப்படாதீங்க, விஷயம் என்னன்னு சொல்லுங்க மாமா. அப்படிங்கிற மாமா, ஒருவேளை அத்தை மெயின் ரோடாட்டம் இருக்கிறவங்களை விட்டுட்டு பைபாஸ்ல ஏதாவது செட்டப். அது கண்ணகி ஜாதி மாப்பிள. அவளுக்கு பதவி மேலையும் பணத்து மேலையும் நினைப்பே தவிர பதி மேல நினைப்பே இல்ல. ஐ சி. உங்க ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. நாளைக்கு ராத்திரியே நீங்களும் அத்தையும் சந்திக்க ஏற்பாடு பண்ணிடுறேன். பண்றதே பண்றேன், இன்னைக்கே பண்ண கூடாது. ஓகே டன் டன், இன்னைக்கு ராத்திரியே ஏற்பாடு பண்ணிடுறேன். பாயமா இருக்கு மம்மி. அவ என்ன செய்வானோ என்னமோ. கிழிச்சா அவ என்ன செஞ்சிருவா? இந்த பால்ல தான் மயக்க மருந்து கலந்துருக்குமே. அதை குடிச்சுதான் அவன் மயக்கமாயி விழுந்துருவா. அவன்கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர் எடுத்து அம்மா கிட்ட கொடுத்துரு. நான் அவனை தூக்கிட்டு போய் ரோட்ல போட்டுறேன். அவ்வளவுதான்.